இந்த வருஷம் நியூமராலஜி படி 2026 இது எல்லாமே ஆட் பண்ணால் வந்து நமக்கு 10 வருது. ஸோ அது வந்து இன்னும் வந்து சுருக்குனா நம்பர் 1 வரும். ஸோ இந்த நம்பர் 1 நியூமராலஜியில் சன் குறிக்கும், நம்மளோட சூரியனை குறிக்கும். உங்களோட ஜாதகப்படி உங்களோட சூரியன் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பிரகாசிக்க போகிறீங்க. சூரியன் எப்படி எல்லாருக்கும் வந்து ஒளியை கொடுக்குதோ பாகுபாடு இல்லாமல், அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம வந்து ஷைன் ஆக போகிறோம். நம்ம வந்து ஜொலிக்க போகிறோம், பிரகாசிக்க போகிறோம். நம்மளோட ஜாதகத்தில் நமக்கு எங்கே சூரியன் இருக்கோ அந்த சூரியன் வந்து கெட்டு போயிருந்தால் கூட அந்த அந்த இடத்துக்கான பலன்கள் கண்டிப்பாகவே இருக்கும். இப்போ வந்து உங்களோட சூரியன் 10ஆம் இடத்துல இருக்குன்னா நீங்கள் ப்ரொஃபஷனில் வந்து நீங்கள் நல்லா ஷைன் ஆவீங்க. எனக்கு ப்ரொஃபஷனே இல்லைனா கூட நீங்கள் இந்த வருஷம் ஒரு ப்ரொஃபஷனுக்காக நிறைய எஃபர்ட் எடுத்து அந்த சூரியன் இருக்கிற இடம் வந்து நீங்கள் ஒரு நல்ல வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உங்களை வந்து மற்றவங்க வந்து பார்க்குறபடி மாதிரி உங்களோட குவாலிட்டிஸ் எல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான நியூமராலஜி கைடன்ஸ் உங்களுக்கு. ஸோ வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எந்த இஷ்யூஸ் இருந்தால் கூட லைஃபே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொன்னவங்க கூட சூரியன் வந்து ஒரு நல்ல கோள் தான். அது வந்து மற்றவங்களுக்கு ஒளி கொடுத்து எல்லாமே வந்து நல்லது செய்யும். அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தில் ஒன்றாம் கட்டத்தில் இருந்ததுன்னா நீங்களே வந்து சூரியன் மாதிரி ஒரு குவாலிட்டிஸை நீங்கள் அப்சார்ப் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து உங்களை வந்து செல்ஃப் ஃபோக்கஸ்டாக உங்கள் மேலே ஃபோக்கஸ்டாக அண்டு மற்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கைடு மாதிரி நீங்கள் இருப்பீங்க. ஒரு சூரியன் எப்படி ஒரு அப்பா மாதிரி ஒரு லீடர் மாதிரி மற்றவங்களுக்கு இருப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. ஸோ இதனால் இந்த வருஷம் வந்து சூரியன் வந்து நியூமராலஜி படி இருக்கிறதால வந்து நிறைய பேர் இந்த வருஷம் ரொம்ப வந்து அந்தந்த இடத்துல அவங்க எங்கே அவங்களோட சூரியன் வந்து இருக்கோ அந்த இடத்துல வந்து அவங்க நல்லா ஷைன் ஆவாங்க. ஸோ இது உங்களோட ராசி கட்டத்தில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதுபடி உங்களுக்கு நடக்கும். நன்றி.